வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய திருப்பாவையில் பாடல் 8. ஆண்டாள் பிராட்டியார் தமது 8ஆம் பாடலில் தம்மை பாவை நோன்பிருந்து வேண்டுவோருக்கு அவர்கள் வேண்டுவதை தருவான் கண்ணபிரான் என்பதை பற்றி கூறுகின்றார். பாடல் 8 பார்ப்போமா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோங்கு கோது குளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் என்று பாடுகின்றார். இந்த பாடலின் பொருளை விளக்கமாக காண்போமா? கீழ்திக்கில் கிழக்கு பகுதியில் ஆகாயம் வெளுத்தது என்று எருமைகள் பனிப்புள்ளை மேய்தல் பொருட்டு வயலெங்கும் விரைந்து பரவின. ஆயர்பாடியில் உள்ள பெண் பிள்ளைகள் மார்கழி நீராடுவதற்கு கிளம்பினார்கள். அவ்வாறு போனவர்களையெல்லாம் தடுத்து, உன்னை அழைத்து போக நாங்களே வந்து வாசலிலே நிற்கின்றோம். குதூகலமுடைய பெண் பிள்ளாய், உறங்கியது போதும், எழுந்திரு. ஸ்ரீ கண்ணனின் கல்யாண குணங்களை மனதினால் சிந்தித்து வாத்திய விசேஷங்களை எடுத்துக்கொண்டு குதிரை வடிவு கொண்டு கேசி எனும் அரக்கனின் வாயை இரு பிளவாக பிளந்தவனை, சானூராதி மல்லர்களை சம்கரித்த தேவர்களுக்கு தேவனானவனே, முச்சந்தியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் சென்று கண்ணனை சேவித்தால் அவன் ஆ என்று விருப்பத்துடன் நம்மை விசாரித்து கிருபை செய்வான். நீ அவசியம் வருவாயாக என்று கண்ணனும் மதிக்கும்படி பெருமையுடையவளே, தகுந்த ஒப்பற்ற எமது நோன்பு முடிகின்றது என்று பாடி பரவுகின்றார் ஆண்டாள் நாச்சியார். நாம் வேண்டியதெல்லாம் நடக்க வேண்டுமெனில் இந்த பாடலை பாடி கண்ணனிடம் நாம் பக்தி செய்வோமெனில் நமது வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என்று நமது பெரியோர்கள் இந்த பாடலை பாடச் சொல்லி நம்மிடம் கூறுகின்றனர். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இந்த எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.